இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். வாங்க இந்த புதிய நாளை ஒரு ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். அன்பு தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் தந்த இந்த வாழ்வுக்காக, உம்முடைய வார்த்தையை தியானிக்க நீர் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய நாளில் நாங்கள் தியானிக்கப் போகும் உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இதயங்களில் விதையும், அவை எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றி எங்கள் வாழ்வில் பலன் தர உம்முடைய தூய ஆவியாரின் ஒளியையும் ஞானத்தையும் எங்களுக்கு தாரும். எங்கள் காதுகளை திறந்து, எங்கள் இதயங்களை திறந்து உமது திருவுள்ளத்தை நாங்கள் அறியவும், அதை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றவும் எங்களுக்கு அருள் தாரும். இன்றைய வாசகத்துல இயேசு நோய்களை குணமாக்கி இறைவனோடு ஜெபத்தில் இணைந்து தம்முடைய பணியை தெளிவுடன் தொடர்வதை பார்க்கிறோம். எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கிற நோய்களிலிருந்து, குறிப்பா ஆன்மாவின் நோய்களிலிருந்து எங்களை குணமாக்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசுவைப் போல எங்கள் பணிகளுக்கு நடுவிலும் ஜெபத்தின் வழியாக உம்முடன் உரையாடும் ஆற்றலை எங்களுக்கு தாரும். எங்களுடைய அழைத்தலை உணர்ந்து புகழ், பெருமை போன்ற உலக காரியங்களை சிக்கிக் கொள்ளாம நீர் எங்களுக்கு காட்டும் பாதையில தெளிவா பயணிக்க எங்களுக்கு வழிகாட்டும். இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பேரில் உம்முன் வைக்கிறோம் அப்பா. ஆமென். ஆமென். ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று இருக்கு. ஒரு பெரிய மருத்துவமனையில ஒரு இளம் டாக்டர் அவர் புதுசா வேலைக்கு சேர்றார். தினமும் நூத்துக்கணக்கான நோயாளிகள், நிற்காத அவசர சிகிச்சைகள்னு பார்த்து அவருக்கு மனசே சோர்வாயிருச்சு. நிச்சயமா. நான் இங்க என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும், நான் ஒருத்தரை குணப்படுத்துறதுக்குள்ள 10 பேர் புதுசா வராங்களேன்னு ரொம்ப விரக்தியில இருந்தார். புரியுது. இதை கவனிச்ச அவரோட சீனியர் கன்சல்டன்ட் ஒரு நாள் அவரை கூப்பிட்டு, உன்னோட வேலை இந்த ஆஸ்பத்திரியோட நோயாளிகள் லிஸ்ட குறைக்கிறது மட்டும் இல்ல, நீ பாக்குற ஒவ்வொரு நோயாளிகிட்டையும் நீ காட்டுற சின்ன அக்கறை, அவங்க கிட்ட நீ பேசுற ஆறுதலான வார்த்தை தான் உண்மையான மருத்துவம். நீ ஒரு நேரத்துல ஒருத்தருக்கு கடவுளோட கருணையை கொண்டு போற ஒரு கருவியா இருக்க அப்படின்னு சொன்னார். வாவ்! அந்த வார்த்தைகள் அந்த இளம் டாக்டருக்கு தன் வேலையோட உண்மையான அர்த்தத்தையே புரிய வச்சது. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. அந்த இளம் டாக்டரோட மனநிலை நமக்கு நல்லாவே புரியுது இல்லையா? நாம செய்யற சின்ன விஷயங்கள் என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட போதுன்னு நாமளும் பல நேரம் நினைக்கிறோம். ஆமா ஆமா. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற வாசகங்கள் இறைவனோட அழைப்பு எப்படி வருது, அதுக்கு நாம எப்படி செவி கொடுக்கணும், அப்புறம் அந்த அழைப்பு எப்படி ஒரு பெரிய செயலுக்கான தொடக்கமா அமையுதுன்னு ஒரு முழு பயணத்தையே நமக்கு காட்டுது. சரி, நாம சாமுவேல் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த முதல் வாசகத்துல வர்ற ஒரு வரி என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. இன்றைய நமது சிந்தனைக்கு அடிப்படையான கேள்வி என்னன்னா, இறைவன் நம்மை எப்படி அழைக்கிறார், அந்த அழைப்பின் குரலை நாம சரியா அடையாளம் கண்டுகொள்றோமா, இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கை சத்தங்கள்ல அந்த குரல் எங்கேயோ தொலைஞ்சு போகுதா? நீங்க இந்த கேள்வியை கேட்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க. ஒரு பிரம்மாண்டமான கப்பலோட என்ஜின் திடீர்னு நின்னுடுச்சு. கடலுக்கு நடுவுல கப்பலோட உரிமையாளர் நாட்டிலேயே பெரிய பெரிய என்ஜினியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தாரு. ஆனா பல நாள் முயற்சி பண்ணியும் அவங்களால அதை சரி பண்ணவே முடியல. ஓ, ரொம்ப நெருக்கடியான சூழல். அப்புறம் என்னாச்சு? எல்லா நம்பிக்கையும் போன அந்த உரிமையாளர் கடைசியா பல வருஷமா கப்பல் சரி பார்க்கிற ஒரு வயசான மெக்கானிக்க பத்தி கேள்விப்பட்டு அவரை கூப்பிடுறார். சரி. அவர் கையில ஒரு சின்ன சுத்தியலும் ஒரு சின்ன பையோட வர்றாரு. வந்துட்டு அந்த பெரிய என்ஜினை ஸ்டார்ட் பண்ண எல்லாம் முயற்சி பண்ணல. 1 மணி நேரம் அந்த என்ஜினை சுத்தியே வர்றாரு. ஒவ்வொரு பாகத்தையும் தொட்டு பார்க்கிறார். காதை வச்சு அதோட சத்தத்தை கேட்கிறார். ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறையா இருக்கே. ஆமா, எல்லாருக்கும் ஒரே குழப்பம், இவர் என்ன பண்றாருன்னு. கடைசியா 1 மணி நேரம் கழிச்சு அந்த பையிலிருந்து ஒரு சின்ன சுத்தியல் எடுத்தார். என்ஜினோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரே ஒரு தடவை ரொம்ப மென்மையா தட்டினாரு. என்ன ஒரு ஆச்சரியம்! பல நாளா அமைதியா இருந்த அந்த என்ஜின் ஒரு பெரிய சத்தத்தோட மறுபடியும் இயங்க ஆரம்பிச்சிடுச்சு. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஒரே ஒரு தட்டுல சரியாயிடுச்சா? ஆமா. சில நாள் கழிச்சு அந்த மெக்கானிக் $10,000 ஒரு பில் அனுப்புறாரு. உரிமையாளருக்கு அதை பாட்டு பயங்கர ஷாக்கு. $10,000? ஆமா. அவர் கோபமா கேட்டாரு, ஒரு சுத்தியாளால தட்டினதுக்கு $10,000? இது என்ன நியாயம்னு. அதுக்கு அந்த மெக்கானிக் ரொம்ப பொறுமையா ஒரு பதில் அனுப்பினாரு. என்ன பதில்? அதுல எப்படி எழுதியிருந்தது, சுத்தியாளால் தட்டியதற்கு $1, ஆனா எங்கே தட்ட வேண்டும் என்று அறிந்து கொண்டதற்கு $999. அருமையான ஸ்டோரி. இது நம்ம இன்றைய சிந்தனைக்கு ரொம்ப ஆழமா பொருந்தது. ஆமா இல்லையா? இறைவனோட குரல்ங்கிறது ஒரு பெரிய ஆரவாரமான சத்தம் இல்ல. அது ஒரு மெல்லிய தட்டல் மாதிரி, ஒரு சின்ன சத்தம் மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒலிச்சுட்டே இருக்கு. ஆனா அந்த சத்தம் எங்க, எப்போ, எப்படி ஒலிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஞானம் தான் நமக்கு தேவைப்படுது.
மிகச் சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம சாமுவேல் முதல் நூல்ல இருந்து ஒரு வாசகத்தை ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இறைவன் எப்படி ஒரு சின்ன பையனை அழைச்சார், அந்த குரலை அடையாளம் காண்றதுல என்னென்ன சவால்கள் இருந்துச்சு, ஒரு சரியான வழிகாட்டுதல் எப்படி ஒரு வாழ்க்கையே மாத்துச்சுன்னு சிந்திப்போம். வாங்க அந்த நிகழ்வுக்குள்ள போகலாம். இன்றைய வாசகம் 1 சாமுவேல் அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 10 அப்புறம் 19, 20. இந்த நிகழ்வு தொடங்கும் போதே முதல் வசனம் அந்த காலகட்டத்தோட ஆன்மீக சூழல ஒரு படம் மாதிரி காட்டுது. அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சி அவ்வளவாக இல்லை. இந்த ஒரு வரியிலே ஒரு பெரிய சோகம் இருக்கு. ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? மக்களுக்கு இறைவனோட வழிகாட்டுதலே கிடைக்கல. அது வெறும் ஆன்மீக வறட்சி மட்டும் குறிக்கல. அந்த காலகட்டத்துல ஷீலோவில் இருந்த தலைமை குரு ஏலியோட மகன்கள் ஓப்னி, பினகாசு இவங்களோட ஊழலாலையும் முறையற்ற நடத்தையாலையும் வழிபாட்டு முறையே சீர்கெட்டு போயிருந்தது. ஓ அப்படியா? ஆமா, மக்கள் ஆன்மீக ரீதியா ஒரு வழிகாட்டுதல் இல்லாம பயங்கர குழப்பத்தில் இருந்தாங்க. கடவுளோட வார்த்தை அரிதா இருந்ததுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஓஹோ, சொல்லப் போனா ஒரு ஆன்மீக வறட்சி, ஒரு இருண்ட காலம் நிலவிட்டு இருந்துச்சு. இதை இன்னும் ஆழமாக்குற மாதிரி அடுத்த வரியே தலைமை குருவான ஏலியோட கண் பார்வை மங்கிடுச்சுன்னு சொல்லுது. ஆமா, இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட பார்வை குறைபாடு மட்டும்தானா, இல்ல இதுக்கு வேற ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. திருவிவிலியத்துல பார்வைங்கிறது பெரும்பாலும் ஆன்மீக அறிவையும் ஞானத்தையும் குறிக்கும். ஏலியோட கண் பார்வை மங்கி இருந்ததுன்னா இஸ்ரேலோட ஆன்மீக தலைமைத்துவமே ஒரு தெளிவில்லாத மந்தமான நிலையில இருந்தத காட்டுது. யார் வழிகாட்டணுமோ அவரே ஒரு தெளிவில்லாம இருக்கார். அப்போ எல்லாமே இருட்டாத்தான் இருந்ததா? ஒரு நம்பிக்கையுமே இல்லையா? அங்கதான் வாசகம் ஒரு அழகான திருப்பத்தை கொடுக்குது. கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. அந்த நம்பிக்கையோட நெடுவுல தான் சிறுவன் சாமுவேல் கடவுளோட உடன்படிக்கை பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரோட இல்லத்துல படுத்திருந்தான். அந்த அமைதியான ஆனா ஆன்மீக ரீதியா குழப்பமான சூழல்ல தான் அந்த அழைப்பு ஒழிக்குது. ஆண்டவர் சாமுவேல்னு கூப்பிடுறாரு. அந்த முதல் அழைப்பை கேட்டதும் சாமுவேலோட எதிர்வினைய நாம கவனிக்கணும். அவனுக்கு அது ஆண்டவரோட குரல்னே தெரியல. அவன் குரு ஏலிதான் கூப்பிடுறாருன்னு நினைச்சு உடனே எந்திரிச்சு அவர்கிட்ட ஓடுறான். இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா அப்படின்னு கேக்குறான். இதுல அவனோட பணிவு தெரியுது. ஆனா ஏலி என்ன சொல்றாரு? நான் உன்னை கூப்பிடல, திரும்பி போய் படுத்துக்கோன்னு சொல்றாரு. இது ஒரு தடவை இல்ல, 2வது முறையும் ஆண்டவர் கூப்பிடுறாரு. சாமுவேல் மறுபடியும் ஏலி கிட்ட ஓடுறான். ஏலியும் அதே பதில் தான் சொல்றாரு. 3வது தடவை சத்தம் கேட்டதும் அவன் சோர்வடையாம கோவப்படாம மறுபடியும் ஓடுறான். இது ஒரு முக்கியமான பாடம். வாசகம் ரொம்ப தெளிவா சொல்லுது, சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லைன்னு. அவனுக்கு இறைவனோட குரல் எது, மனுஷனோட குரல் எதுன்னு பிரிச்சு பாக்குற பக்குவம் இன்னும் வரல. இது நம்ம வாழ்க்கையோட எவ்வளவு பொருந்தது பாருங்களேன். கரெக்ட். பல நேரங்கள்ல இறைவன் நம்ம மனசாட்சி வழியா, இல்ல நண்பர்களோட வார்த்தைகள் வழியா, இல்ல ஒரு நிகழ்வு மூலியமா நம்ம கிட்ட பேச முயற்சி பண்ணுவார். நாம என்ன பண்றோம்? அத தற்செயலா நடந்துச்சுன்னோ இல்ல நம்மளோட சொந்த எண்ணமோன்னு குழப்பிக்கிறோம். அந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு எப்படி கிடைச்சது? 3வது முறை சாமுவேல் இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களான்னு கேட்டப்பதான் ஏலிக்கு ஒரு ஞானம் பிறக்குது. வாசகம் சொல்லுது, சிறுவனே ஆண்டவர்தான் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். இங்கதான் ஒரு ஆன்மீக வழிகாட்டியோட பங்கு எவ்வளவு முக்கியம் தெரியுது. ஏலி ஒரு பெர்ஃபெக்ட்டான தலைவர் இல்ல. அவரோட பசங்க தப்பான வழியில போனப்போ அவங்கள சரியா கண்டிக்கல. அவரோட ஆன்மீக பார்வையும் மங்கிடுச்சு. ஆனாலும் இந்த ஒரு முக்கியமான தருணத்துல அவர் சரியா செயல்படுறார். ஆமா, அதுதான் இதுல உள்ள ஒரு அழகு. இறைவன் முழுமையானவங்களை மட்டும் தன் திட்டத்துக்கு பயன்படுத்துறதில்ல, குறையுள்ள மனிதர்களையும் பயன்படுத்துறார். ஏலிக்கு பார்வை மங்கி இருந்தாலும் அவரோட பல வருஷ அனுபவ ஞானம் அவருக்கு உதவுச்சு. அவர் சாமுவேலை திட்டல, ஏன் என்ன தொந்தரவு பண்றேன்னு கேட்கல. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னு ரொம்ப தெளிவா வழிகாட்டுறார். போய் படுத்துக்கோ, அவர் மறுபடியும் உன்னை கூப்பிட்டா நீ ஆண்டவரை பேசும், உமது அடியான் கேட்கிறேன்னு பதில் சொல்லு. அந்த ஒரு வழிகாட்டுதல் தான் அந்த நிகழ்வோட திருப்பு முனையே. அந்த அறிவுரையை ஏத்துக்கிட்டு சாமுவேல் அவனோட இடத்துக்கு போறான். ஆண்டவர் மறுபடியும் நின்னு முன்னாடி போலவே சாமுவேல் சாமுவேல்னு 2 தடவை கூப்பிடார். இந்த தடவை சாமுவேல் ஏலி சொல்லி கொடுத்த மாதிரியே பேசும் உமது அடியான் கேட்கிறேன்னு பதில் சொல்றான். பேசும் உமது அடியான் கேட்கிறேன். இது வெறும் வார்த்தைகள் கிடையாது, இது ஒரு முழுமையான அர்ப்பணம். நான் பேச விரும்பல, நீர் பேசுறத நான் கேட்க தயாரா இருக்கேன். என்னோட திட்டங்கள் இல்ல, உம்மோட திட்டங்கள் நிறைவேறட்டும் அப்படிங்கறதோட வெளிப்பாடு. இந்த கீழ்ப்படிதலும்
கேட்க தயாரா இருக்கிற அந்த திறந்த மனசும் தான் இறைவனோட பெரிய திட்டத்துக்கு நம்மள தகுதியானவங்களா மாத்துது. அந்த ஒரு பதிலுக்கு பிறகு சாமுவேலோட வாழ்க்கையில என்ன மாற்றம் நடந்தது? மிக பெரிய மாற்றம். அந்த அழைப்புக்கு அவன் செவி கொடுத்ததுக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கை தலைகீழா மாறுச்சு. வாசகத்தோட 19வது வசனம் அது அழகா சொல்லுது. சாமுவேல் வளர்ந்தான், ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலின் வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. சாமுவேலின் வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. இந்த வரிக்கு என்ன அர்த்தம்? அதாவது சாமுவேல் இறைவனோட பேர்ல சொன்ன இறைவாக்குகள் எல்லாமே ஒன்று விடாம நிறைவேறுச்சு. அவன் சொன்னது ஒருபோதும் வீண் போகல. அவன் உண்மையிலே இறைவனோட அதிகாரப்பூர்வமான குரலா இருக்கான்னு மக்கள் கண்ணால பார்த்தாங்க. இது அவனோட நம்பகத்தன்மையை நிலைநாட்டுச்சு. இதோட விளைவு என்ன ஆச்சு? அதோட விளைவுதான் 20வது வசனம். சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டு விட்டார் என்று இஸ்ரேலியர் அனைவரும் அறிந்து கொண்டனர். அதாவது இஸ்ரேலோட ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை வரைக்கும், வடக்குல தான்ல இருந்து தெற்குல பெயர்சேபா வரைக்கும் எல்லாரும் அவனை இறைவனோட இறைவாக்கினரா ஏத்துக்கிட்டாங்க. இதுதான் ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆண்டவரோட குரல் எதுன்னு கூட தெரியாம குழப்பத்துல இருந்த ஒரு சின்ன பையன் இப்போ இஸ்ரேல் தேசம் முழுமைக்கும் வழிகாட்டுற ஒரு மாபெரும் இறைவாக்கினரா உயர்ந்து. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இறைவனோட அழைப்புக்கு நம்மளோட வயசோ அனுபவமோ தகுதியோ எதுவுமே ஒரு தடை இல்ல. சாமுவேல போல ஒரு குழந்தை உள்ளமும் கேட்க தயாரா இருக்கிற ஒரு மனசும் இருந்தா போதும். நாம் அந்த அழைப்புக்கு ஆம்னு சொல்லும்போது இறைவன் நம்மள சாதாரண நிலையிலிருந்து அசாதாரணமான நிலைக்கு உயர்த்துவார். நம்மள அவரோட சக்தி வாய்ந்த கருவியா பயன்படுத்துவார் என்பதற்கு சாமுவேலோட வாழ்க்கையே ஒரு சிறந்த சான்று. இறைவனோட குரலை கேட்க நமக்கு ஒரு திறந்த இதயம் தேவை. சில நேரங்கள்ல நம்ம சொந்த குழப்பங்களால அந்த குரலை நம்மால அடையாளம் காண முடியாம போகலாம். அப்போ ஏலியை போல ஒரு ஆன்மீக வழிகாட்டியோட உதவி நமக்கு தேவைப்படலாம். அது நம்ம பங்கு தந்தையா இருக்கலாம், ஒரு அரிச்ச குதிரையா இருக்கலாம், இல்லனா ஆன்மீகத்துல முதிர்ந்த ஒரு நண்பராக கூட இருக்கலாம். அவங்களோட வழிகாட்டுதல் இறைவனோட குரலை தெளிவா கேட்க நமக்கு உதவும். இப்ப உங்களுக்கான ஒரு சிந்தனை. உங்களோட அன்றாட வாழ்க்கை இரைச்சல்களுக்கு நடுவுல, அது வேலையோட அழுத்தமா இருக்கலாம், குடும்ப பொறுப்புகளா இருக்கலாம், சமூக ஊடகங்களோட முடிவே இல்லாத சத்தமா இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒருவேளை இறைவன் உங்க பேரை சொல்லி மெதுவா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை உங்களுக்கு பக்கத்துல குழப்பத்துல இருக்கிற ஒருத்தருக்கு இறைவனோட குரலை கேட்க நீங்க ஒரு ஏலியா போல உதவ முடியுமா? எல்லாத்துக்கும் மேல சாமுவேல போல முழு மனசோட பேசும் ஆண்டவரே, உமது அடியான் கேட்கிறேன்னு சொல்றதுக்கு நீங்க தயாரா? நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ குரல்கள் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. ஆசை, கடமை, அடுத்தவங்க எதிர்பார்ப்புன்னு பல குரல்களுக்கு நடுவுல கடவுளோட மெல்லிய குரலை நம்ம தவற விட்டுறோம். ஆமா. சில நேரம் அந்த இளன் டாக்டர் மாதிரி நாம செய்யற வேலையில அர்த்தம் இல்லையோன்னு நம்ம மனசே நமக்குள்ள பேசும். இந்த எல்லா சத்தத்துக்கும் நடுவுல சரியான பாதையை காட்ட உங்களுக்கு ஒரு ஏலி மாதிரி யாராவது இருந்திருக்கிறாங்களா? ஒரு நண்பர், ஒரு ஆன்மீக குரு, இல்ல ஒரு புத்தகம். அந்த வழிகாட்டுதல் கிடைக்கிற வரைக்கும் நம்ம சாமுவேல் மாதிரி குழப்பத்துல ஓடிக்கிட்டே தான் இருப்போம். அந்த வழிகாட்டுதல் கிடைச்சதும் நாம சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை, பேசும் ஆண்டவரே, நான் கேட்கிறேன். இந்த கேட்கறேங்கிற வார்த்தை தான் அடுத்த வாசகத்துக்கான ஒரு அருமையான பாலம். ஆமா. சாமுவேலோட இந்த பதிலுக்கும் பதிலுரை பாடலான திருப்பாடல் 40க்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. அந்த பாடலோட பல்லவி, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. இது எவ்வளவு சக்தி வாய்ந்தது! ஆமா. கேட்கிறேன் என்ற நிலையிலிருந்து செயல்பட வருகிறேன் என்ற அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஆமா, இது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட பதில் இல்ல, அது ஒரு ஆழமான புரிதலின் வெளிப்பாடு. சில நேரங்கள்ல நாம கடவுளுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆமா, எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது ஆடம்பரமான பலிகளை இல்ல, மாறாக அவருடைய குரலை கேட்க திறந்திருக்கிற செவிகளையும் அவருடைய சித்தத்தை செய்ய தயாராக இருக்கிற ஒரு இதயத்தையும் தான். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். அந்த வார்த்தையே ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஆண்டவர் நம்ம பக்கம் சாய்ந்து கேட்கிறாருன்னு சொல்றது. ஆமா, அது வெறும் கேட்கறது இல்ல, ஒரு அக்கறையோட, ஒரு அன்பு கலந்த கவனத்தோட கேட்கறது. இது ஒரு செயலற்ற காத்திருப்பு இல்ல, இது ஒரு நம்பிக்கையான தீவிரமான காத்திருப்பு. அதனாலதான் 4வது வசனம் சொல்லுது, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் அப்படின்னு. ஓ சரி. உண்மையா நம்ம மன்றாட்டை கேட்கிறவர் ஆண்டவர் மட்டும்தான் நம்புறதால அவங்க வேற சிலைகளையோ இல்ல பொய்யான தெய்வங்களையோ நாடி போறதில்ல.
அப்போ அந்த நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் அடித்தளமா இருக்கு. நிச்சயமா. இங்கதான் இந்த வாசகம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. 6வது வசனம், பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். இது என்ன சொல்ல வருது? இது அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய இறையியல் புரட்சி. சுத்தி இருந்த எல்லா கலாச்சாரங்கள்லயும் கடவுள்களை பலி கொடுத்தும் காணிக்க வச்சு சமாதானப்படுத்தலாம்னு நம்பினாங்க. அது ஒரு குடுக்கல் வாங்கல் உறவு. அப்போ இந்த வாசகம் அந்த மொத்த சிஸ்டத்தையும் கேள்வி கேக்குது, அப்படிதானே? எனக்கு உன்னோட ஆடோ மாடோ தேவையில்லை, உன்னோட திறந்த காதுகள் தான் வேணும்னு கடவுள் சொல்ற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. இது கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவையே மாற்றி எழுதுது. இது ஒரு குடுக்கல் வாங்கல் உறவிலிருந்து ஒரு கலந்துரையாடல் உறவுக்கு மாறுது. கலந்துரையாடல் உறவு. நான் சொல்றத நீ கவனமா கேளு, அதன்படி நட அப்படிங்கிறது தான் கடவுளோட எதிர்பார்ப்பு. நாம கொடுக்கறத விட நாம கேக்குறது தான் கடவுளுக்கு ரொம்ப முக்கியம்னு காட்டுது, இல்லையா? கரெக்ட். இதுல ரொம்ப ஆழமான ஒரு உண்மை இருக்கு. இது இறைவாக்கினர்களோட ஒரு தொடர்ச்சியான போதனை. கடவுள் வெற்று சடங்குகள்ல சந்தோஷப்படுறதில்ல. அந்த என் செவிகள் திறக்கும்படி செய்தீர் அப்படிங்கிற வரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது கடவுளோட சித்தத்தை கேட்கிற அந்த திறனையே கடவுள் தான் நமக்கு தர்றார். இது வெறும் சடங்குகளை செஞ்சு கடவுளை சமாதானப்படுத்துறதுல இருந்து அவருடைய குரலை கேட்டு அவரோட உறவாடுற ஒரு நிலைக்கு நம்மள உயர்த்துது. அப்போ இது ஒரு உறவை பற்றியது, வெறும் கடமையை பற்றியது இல்ல. சரியா சொன்னீங்க. இட்ஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப், நாட் ஜஸ்ட் ரிச்சுவல். ரொம்ப அருமை. இந்த பகுதியோட மைய கருத்து அந்த பல்லவியில இருக்கு பாருங்க. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த பதிலா இருக்கு இது. எந்த தயக்கமும் இல்லாத ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு மாதிரி தோணுது. நிச்சயமா இந்த இதோ வருகின்றேன் அப்படிங்கிற பதில் திருவிவிலியம் முழுவதுமே எதிரொலிக்குது. ஆபிரகாம், சாமுவேல், எசாயா இப்படி பலரும் சொன்ன பதில் இது. ஏன், எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னை மரியா சொன்ன பதில் இது. ஆமா, இதோ ஆண்டவரின் அடிமை. அதேதான். இது விசுவாசத்தோட உச்சகட்ட அறிக்கை. அதோட நிறுத்திடல. 8வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அப்படின்னு. ஆமா, இது ஒரு கட்டாயத்துல செய்யற கீழ்ப்படிதல் இல்ல. இல்லவே இல்ல. இது ஒரு சந்தோஷமான அர்ப்பணிப்பு. ஏன்னா கடவுளோட திருச்சட்டம் எங்கோ கற்பலகையில் இல்ல, நம்ம உள்ளத்திலேயே எழுதப்பட்டிருக்கு, நம்ம இதயத்துக்குள்ளேயே இருக்கு. ஆமா. இந்த அனுபவத்தோட பலன் அடுத்த வசனத்துல ரொம்ப அழகா வெளிப்படுது. 9வது வசனம், உமது நீதியை நான் மாபெரும் சபையில் அறிவித்தேன், நான் வாயை மூடிக்கொள்ளவில்லை. கடவுளோட சித்தத்தை அறிந்து அதுல சந்தோஷமா இருக்கிற ஒருத்தரால சும்மா இருக்க முடியாது போல. இருக்கவே முடியாது. இது உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பு. நாம கடவுளோட அன்பையும் அவருடைய திட்டத்தையும் உணரும்போது அது இயல்பாவே நம்மள ஒரு நற்செய்தி அறிவிப்பாளர்களா மாத்திரும். இந்த மாபெரும் சபை அப்படிங்கிறது ஆலயத்தை மட்டும் குறிக்கலையா? இல்ல, அது ஆலயத்தை மட்டும் குறிக்கல, நாம் வாழும் இந்த உலகத்தையே குறிக்குது. நம்ம குடும்பம், நம்ம வேலை செய்யற இடம், நம்ம நண்பர்கள், எல்லா இடத்துலயும் நாம் அதை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். இன்றைய வாசகம் இந்த வெளிப்படையான சடங்குகளை எல்லாம் தாண்டி கடவுளோட குரலை கேட்கிற ஒரு திறந்த இதயத்துக்கும் அவருடைய சித்தத்தை ரொம்ப சந்தோஷமா நிறைவேற்றுவதற்கும் நம்மள அழைக்குது. இந்த சிந்தனை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? கடவுளோட குரலை கேட்க உங்க செவிகளை இன்னும் எப்படி திறக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த திருப்பாடல் சொல்லுது இல்லையா, கடவுளோட சட்டம் நம்ம உள்ளங்கள்ல எழுதப்பட்டிருக்குன்னு. இன்னைக்கு நாம ஒரு நிமிஷம் அமைதியா நம்ம உள்ளங்களை பார்த்தா அங்க யாருடைய சட்டம் எழுதப்பட்டிருப்பதை காண்போம். கடவுளுடைய திருவுளமா, இல்ல நம்மளுடைய சொந்த ஆசைகளா? இது நாம எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. நிச்சயமா. சாமுவேலுக்கு என்ன நடந்துச்சு? ஆண்டவர் அவனோட செவிகளை திறந்தாரு. அதனால அவனால கடவுளோட குரலை கேட்க முடிஞ்சது. சரி, அந்த அனுபவத்தோட கவிதை வடிவம்தான் இந்த திருப்பாடல். நீர் என் காதுகளை திறந்ததால உமது விருப்பத்தை செய்ய இதோ நான் தயார்னு சொல்ற ஒரு நிலை. வாவ்! கேட்பதற்கும் கீழ்ப்படிவதற்கும் உள்ள தொடர்பு இவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ நாம 3வது பகுதிக்கு வரோம். அழைப்பை கேட்டாச்சு, பதிலளிக்கவும் தயாரா இருக்கோம். ஆனா செயல் எப்படி இருக்கணும்? இதுக்கு இயேசுவோட வாழ்க்கையை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. மார்க் நற்செய்தியில வர்ற இந்த பகுதி இயேசுவோட ஒரு நாள் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி காட்டுது. அது ஒரு சாதாரண நாள் மாதிரி தெரியல. நிச்சயமா இல்ல. அது ஒரு இறைப்பணியோட சுருக்கம்னே சொல்லலாம். நாம இப்போ அந்த வாசகத்துக்குள்ள போகலாம். தொழுகை கூடத்திலிருந்து வெளியே வந்த இயேசு நேரா சீமோன், ஆந்திரியா இவங்களோட வீட்டுக்குள்ள நுழைகிறார்.
முதல் நிகழ்வு அங்கதான் ஆரம்பிக்குது. ஆமா, அங்க போன உடனே சீமோனோட மாமியார் காய்ச்சலா படுத்திருக்கிற விஷயத்த இயேசு கிட்ட சொல்றாங்க. உடனே இயேசு என்ன செய்றாருன்னு பாருங்க. அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். ஆமா, அந்த தொடுதல் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம். அது வெறுமனே வார்த்தையால குணப்படுத்துறது மாதிரி அல்ல. அந்த தொடுதல்ல ஒரு கரிசனை இருக்கு, அன்பு இருக்கு, ஒரு அதிகாரம் இருக்கு. உண்மைதான். அது ஒரு வெறும் உடல் ரீதியான தொடுதல் மட்டும் அல்ல. ஆமா, குணமாகின உடனேயே அந்த பெண் என்ன செஞ்சாங்கன்றதுதான் அடுத்த முக்கியமான விஷயம். கரெக்ட். அவங்க ஓய்வெடுக்க போகல. வாசகம் சொல்லுது, அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இது நமக்கு ஒரு பெரிய பாடம் இல்லையா? அடுத்த ஒரு பெரிய விஷயத்துக்கு வழிவகுக்குது. ஆமா, சாயங்காலம் ஆகுது, சூரியன் மறையுது. என்ன நடக்குது பாருங்க. நகர் முழுவதும் வந்து வாயிலில் கூடியிருந்தது. அந்த காட்சியே பிரமிப்பா இருக்கு. ஊரே வாசல்ல நிக்குது. ஆமா, இது வந்து மக்களோட மிகப்பெரிய நம்பிக்கையையும் அவங்களோட தேவையையும் காட்டுது. அவங்க நோயாளிகளை, பேய் பிடிச்சவங்களெல்லாம் இயேசு கிட்ட கொண்டு வராங்க. அது இயேசுவோட பதில் என்ன? பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார், பல பேய்களை ஓட்டினார். அவருடைய ஆற்றலுக்கு எல்லையே இல்ல. ஆனா இங்க ஒரு சின்ன விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கு. அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இது ஏன்? நல்ல கேள்வி. இதுதான் மார்க்க நற்செய்தியில வர்ற ஒரு முக்கியமான இறையியல் பார்வை. அதாவது, அந்த பேய்களுக்கு இயேசு யாருன்னு தெரியும். ஆனா அவரோட மெசியா பரிச்சயத்தை எப்போ எப்படி வெளிப்படுத்தணுங்கிறதுல இயேசு ரொம்ப தெளிவா இருந்தார். அந்த நேரத்துல மக்கள் மெசியானா ரோமர்களை விரட்டி அடிக்கிற ஒரு அரசியல் தலைவரா தான் பார்த்தாங்க. அப்படியா? அப்போ பேய்கள் வந்து நீர் இறைமகன்னு கத்துனா அது ஒரு அரசியல் புரட்சிக்கு வழிவக்கும் நினைச்சாரா? மிகச்சரியா புரிஞ்சுகிட்டீங்க. ஒரு தவறான புரிதல் வந்துடக்கூடாது. அதனால பேய்கள் மூலமா தன்னோட அடையாளம் வெளிப்படுறத அவர் விரும்பல. அவரே சரியான நேரத்துல அதை வெளிப்படுத்துவார். இந்த விளக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ இந்த வாசகத்தோட உச்சக்கட்டத்துக்கு வரோம். இவ்ளோ பெரிய அற்புதங்கள், ஊரே அவரை கொண்டாடுது. ஆமா, அந்த வெற்றி நேரத்துல அந்த நேரத்துல இயேசு என்ன செய்யறாரு? விடியற்காலை கருக்கலில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். ஆமா, அங்கே இறைவர் வேண்டிக் கொண்டிருந்தார். அவருடைய மகாத்தான பணிக்கும் அந்த ஆற்றலுக்கும் ஊற்றுக்கண் எதுங்கிறத இந்த ஒரு நிகழ்வு நமக்கு அப்பட்டமா காட்டுது. தந்தையாம் இறைவனோடு இருந்த அந்த உறவு. ஆமா, அந்த ஜெபம்தான் அவருக்கு எல்லா ஆற்றலையும் கொடுத்தது. ஆனா சீடர்களுக்கு இது புரியல இல்லையா? அவங்க இயேசுவை காணாம தேடி போறாங்க. ஆமா, அவங்க பதட்டமாயிடுறாங்க. அவரை கண்டுபிடிச்சதும் எல்லாரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்னு சொல்றாங்க. அது ஒரு மாதிரி புகழ்ச்சியான வார்த்தை. எங்க குரு எவ்வளவு பிரபலம் பாருங்கிற மாதிரி. உண்மைதான். வேற யாரா இருந்தாலும் அந்த புகழ்ச்சியில அங்கேயே தங்கியிருப்பாங்க. ஆனா இயேசுவோட பதில் முற்றிலும் வேற மாதிரி இருக்கு. ஆமா, அவர் சொல்றார், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள். அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன். ஆஹா, தன்னோட பணியோட நோக்கம் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. ஆமா, குணப்படுத்துறது ஒரு பகுதிதான். ஆனா அவனோட முதல் நோக்கம் இறையாட்சியோட நற்செய்தியை எல்லா இடத்துக்கும் கொண்டு போறது. அவர் புகழுக்காக வரல, பணிக்காகவே வந்தார். அதுதான். அதனாலதான் கலிலேயா முழுவதும் பயணம் செஞ்சு தொழுகை கூடங்கள்ல நற்செய்திய பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார்னு வாசகம் முடியுது. ஆக இந்த முழு வாசகத்தையும் நாம ஆழமா பார்க்கும்போது ஒரு 3 முக்கியமான செய்திகள் நமக்கு கிடைக்குது. சொல்லுங்க. 1, இறைவன் கிட்ட இருந்து நாம வாங்குற ஒவ்வொரு குணமாக்குதலும் ஆசீர்வாதமும். அது பிறர்க்கு சேவை செய்வதற்கான ஒரு அழைப்பு. கரெக்ட். நம்மள சுயநலத்திலிருந்து சேவைக்கு திருப்புது. 2வது விஷயம், நம்ம வாழ்க்கையோட பரபரப்புக்கு மத்தியில. ஆமா, அந்த பரபரப்புக்கு மத்தியில ஈசுவ போல தனிமையான ஜபத்துக்கு நேரம் ஒதுக்குறது ரொம்ப அவசியம். அதுதான் நம்ம ஆற்றலோட ஊற்றுக்கண். ஆமா, அந்த அதிகாலை அமைதி. சரிதான். 3வதா, மக்களின் பாராட்டுகளிலேயோ சின்ன சின்ன வெற்றிகளிலேயோ மயங்கிடாம கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற உண்மையான நோக்கம் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுல நிக்கணும் இல்லையா? மிக சரியான கருத்து. புகழ் வந்து பணியோட ஒரு விளைவா இருக்கலாம். ஆனா அதுவே நோக்கமா மாறிடக்கூடாது. இத பத்தி நீங்க ஆழமா சிந்திக்கிறதுக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். பாருங்க, சீடர்கள் வந்து அந்த பெரிய கூட்டத்தை இயேசுவோட வெற்றியா பார்த்தாங்க. ஆனா இயேசுவோ அடுத்தடுத்த ஊர்களுக்கு நற்செய்திய கொண்டு போறதுதான் வெற்றி, அதுதான் தன்னோட பணின்னு நினைச்சாரு. உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில வெற்றிய நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரே இடத்துல கிடைக்கிற கைத்தட்டல்கள்லயா, இல்ல கடவுள் உங்களுக்கு காட்டின பாதையில தைரியமா அடுத்த அடி எடுத்து வைக்கிறது இல்லையா? இந்த இடத்துல திருத்தந்தை பிரான்சிஸ் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அவர் சொல்வார்,
துன்பப்படுற மக்கள் மேல இயேசு காட்டுற இந்த அக்கறை திருச்சபைக்கு ஒரு ஆப்ஷனல் சாய்ஸ் கிடையாது, அது திருச்சபையோட வேலையில ஒரு பிரிக்க முடியாத அங்கம்னு. அருமையான இணைப்பு. அதாவது ஏழைகளுக்கு உதவுறதோ நோயாளிங்களை பாக்குறதோ நமக்கு நேரம் இருந்தா செய்யற ஒரு கூடுதல் வேலை இல்ல, அது நம்ம கிறிஸ்தவ அடையாளத்தோட மையம்னு சொல்றார். கண்டிப்பா. இயேசுவோட இந்த குணமளிக்கும் செயல்கள் எல்லாமே துன்பப்படுற மனித குலத்துக்கு கடவுளோட கனிவை கொண்டு சேர்க்கிற அவரோட முக்கிய பணியோட வெளிப்பாடுதான். இந்த 3 வாசகங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒரு முழுமையான ஆன்மீக பயணத்தை நம்மளால பார்க்க முடியும். ஆமா, சாமுவேல் எப்படி எல்லா சத்தங்களுக்கும் நடுவுல கடவுளோட குரலை கேட்கணும்னு நமக்கு கத்து தர்றார். திருப்பாடல் அந்த குரலுக்கு எப்படி ஒரு திறந்த மனசோட தயாரா பதிலளிக்கணும்னு வார்த்தைகளை கொடுக்குது. இறுதியா மார்க் நற்செய்தி அந்த அழைப்பும் பதிலும் எப்படி துன்பப்படுற மக்களுக்கு சேவை செய்யற ஒரு மகத்தான செயலா மாறுதுன்னு காட்டுது. இந்த ஆன்மீக பயணம் ரொம்ப தனிப்பட்ட முறையில தொடங்குது. ஆண்டவரே பேசும், உமது அடியான் கேட்கிறேன்னு தனக்குள்ள சொல்லிக் கொள்வதில் ஆரம்பிச்சு, ஆமா, நாம் அடுத்த ஊர்களுக்கும் போவோம் வாருங்கள்னு ஒரு சமூக பொறுப்போட பொதுவான ஒரு அழைப்புல போய் முடியுது. ரொம்ப அழகா இருக்கு. இதை நம்முடைய வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கணும். இயேசுவின் பணி குணமளிப்பதோடு மட்டும் நிற்கவில்லை, அது நற்செய்தியை அறிவிப்பதில்தான் முழுமையடைந்தது. நம்முடைய வாழ்வில் நாம் இறைவனிடமிருந்து எத்தனையோ குணத்தையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றிருக்கிறோம். அந்த அனுபவங்களை நாம் மற்றவர்களுக்கு இறையன்பின் சாட்சியாக எப்படி மாற்றுகிறோம்? நாம் வெறும் பெற்றுக்கொள்பவர்களாக மட்டுமே இருக்கிறோமா, அல்லது இயேசுவைப் போல நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்று அடுத்த ஊர்களுக்கு, அதாவது நம்மை சுற்றி தேவைப்படுபவர்களுக்கு நம்மையும் அனுப்புகிறோமா? இதுதான் இந்த நாள் நமக்கு விட்டுச் சொல்லும் ஒரு ஆழமான கேள்வி. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். தேவைப்படுறவங்களுக்கு இந்த காணொளியை பகிருங்கள். நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரையுங்கள். நன்றி. இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. உமது திருவுளம் நிறைவேற்ற இரிதோ வருகின்றேன் ஆண்டவரே. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்கள் கேட்டருளினார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேர் பெற்றவர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தி, எனவே இதோ வருகின்றேன். உமது திருவுளம்
நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. என்னை குறித்து திருள் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என் கடவுளே. உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. என் நீதியை நீர் நிலைநாட்டியே நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ